அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 59 நாம் இருக்கிறோம். 3ஆம் கருத்தினை பார்த்து நிறைவு செய்யவிருக்கின்றோம். உள்ளவை போல் அழிபவை, கிளைஞர்க்கு உதவாதான் செல்வமும், பைங்கூழ் விளைவின் கண் போற்றான் உழவும், இளையனாய் கள்ளுண்டு வாழ்வான் குடிமையும், இம்மூன்றும் உள்ளன போல கெடும். திரிகடுகம் 59. ஆக உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு உதவாத செல்வம் இருப்பது போல் அழிந்துவிடும். உழவு தொழில் நன்றாக வளர்ந்து அது கனி தருகின்ற அந்த நேரத்தில் உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்றால் அந்த உழவு அழிந்துவிடும். அதை போன்றுதான் இளமை பருவத்திலிருந்தே மது அருந்து பழகி கொண்டிருக்கிற ஒருவருடைய குடும்பமும் அழிந்துவிடும். இந்த மூன்றினையுமே நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த 3ஆம் கருத்து, இங்கு மது அருந்துதல் அது குடும்பத்தை சிதைக்கும், அழிக்கும். தன் உடலை மட்டுமன்று, தன்னுடைய உடலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பமும் அழியும். இந்த மதுவை எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெற்ற தாய் எந்த வகையான குற்றங்களை தவறுகளை மகனோ மகளோ செய்தாலும் அரவணைக்கின்ற ஒரு தாய், தெய்வத்தன்மை கொண்ட ஒரு தாய், அந்த தாயும் கூட மது அருந்துகின்ற இந்த மகனுடைய இந்த தீச்செயலை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று வள்ளுவர் ஒரு குறளிலே இவ்வாறு பதிவு செய்கிறார். ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி என்று குறிப்பிடுவார். பெற்றெடுத்த தாய் கூட இந்த குடிகாரர், இந்த குடி நோயாளி, மது நோயாளி, அவர் ஒரு இளைஞனாகவோ ஒரு ஆணாகவோ அங்கே இருக்கிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரை அன்பு செய்வதற்கு கூட மறுப்பார் என்கிற நிலை இருக்கின்ற பொழுது, எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற சான்றோர்கள், நல்லவர்கள், உயரியவர்கள் இந்த மதுவை அல்லது அந்த மதுவை அருந்தி அதிலே உழண்டு கிடக்கிறவரை ஏற்க முடியும், மதிப்பு கொடுக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாடல் இவ்வாறு வரும்: நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டது இல்லை, அதை தொட்டவன லேசுல தான் விட்டதும் இல்லை, மனுஷனோட இரத்தத்தை தான் அட்டை குடிக்கும், ஆனால் மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்டை குடிக்கும், மனைவி மக்கள் குடும்பத்தையே டாஸ்மாக் புட்டில் குடிக்கும், குடிக்காதே தம்பி குடிக்காதே என்று அப்படி அந்த பாட்டு போகும். பார்த்துக்கிடுங்க, இதை எங்கும் நாம் பரப்பலாம். ஆக இந்த அறிவாற்றலோடு இங்கே எல்லாரும் இயங்க வேண்டும். காரணம், ஒருவர் மது அருந்திக் கொண்டு வாழுகிற அந்த நேரத்தில் அவர் உடல் அழிகிறது என்பது மட்டுமன்று, அவரோடு அந்த குடும்பம் அழிகிறது என்பது உண்மை. அது மட்டுமன்று, எதிர்கால தலைமுறையும் இவர் வழியாக பிறக்கின்ற அந்த குழந்தைகளும் அந்த மது அருந்துகிற மரபிலே வளர்கிறார்கள். ஆக அந்த உடல் நோய்வாய்ப்படுகிறது. பிறக்கின்ற குழந்தைகள் அவர்கள் இளைஞர்களாகின்ற பொழுது அதில் மெதுவாக ஏதோ பிறந்தநாள் கொண்டாட்டம், அங்கே ஒரு நாள் குடித்தேன் என்று இருந்தால், இங்கு குடிகாரருடைய மகனாக அவர் இருக்கின்ற நேரத்தில் அந்த மரபே அவரை அப்படி வீழ்த்திவிடும். அதன் பிறகு கடைசி காசை திருப்பி கொடுக்கிறவரை அதிலிருந்து மீண்டு வர முடியாது என்று இயேசு சொன்னது போன்று இந்த மதுவிலிருந்து, டாஸ்மாக் கடை மோகத்தில் இருந்து இங்கு எழுந்து வர முடியாது. எனவே விழிப்போடு இங்கு செயல்படுவது எல்லாருடைய கடமை. இன்னும் நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் இளையன். இளையன் என்றால் நமக்கு பொருள் புரிகிறது. இளையவன், இளையவர், இளைஞர். இந்த வகையில் அந்த இளையன் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இளை என்கிற சொல்லும் அதற்காக பயன்படுத்தப்படுகிறது. நாம் படிக்கிற படிப்பு கல்லூரியிலே படிக்கிறாங்க, பார்த்துடுங்க. ஆங்கிலத்திலே இந்த மாதிரியான சொல்லுவாங்க. பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி இதெல்லாம் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? அதனுடைய பொருள் என்ன? ஆக பிஏ என்றால் வேறொன்றுமில்லை, அது கலை இளையர். அப்போது பிஏ என்று போடுவதற்காக கஇ என்று போட வேண்டும். ஒருவேளை அவர் எம்எஸ்சி படித்திருக்கிறார் என்றால் அது என்ன பொருள்? அவர் முதுவராக இருக்கிறார். எதில்? அறிவியல். எனவே அறிமு என்று போட வேண்டும். அறிவியல் முதுவர் என்றெல்லாம் வரலாம். ஆக இந்த இளையர் என்கிற இந்த சொல்லிலிருந்து நாம் படிக்கிற அந்த படிப்புக்கும் தமிழிலேயே போடுவதற்கு நாம் முயற்சி மேற்கொள்ளலாம். நன்று. இங்கு எது எப்படியோ நாம் வாழ்கின்ற இந்த நாட்களில்
நம்மோடு இருக்கின்ற இவையெல்லாம் பயன் தருகின்றவையாக இருக்க வேண்டும். அது இருப்பவை போன்று அழிபவையாக மாறிவிடக்கூடாது. உயிர் கொடுப்போம், உயிர் திள வைப்போம் என்று உறுதி ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.